மகேஷ் ராஜா, ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், எம்பி டெவலப்பர்ஸ். ஃபார் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், ஸோ அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அந்த ரோலில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப், ஓகேங்களா. ஸோ அந்த ஜாப்பில் எனக்கு இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ எல்லாமே என்னோடய ஐடியாலஜி. ஸோ எம்டி சைடு ஒரு விஷயமும் ஆகிடக்கூடாது நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும்போது இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்குது, கம்மியானதில்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கும்போது ஸோ நமக்கு இந்தியா ஃப்ரீடம் கிடச்சி 1857 to 1947 வரைக்கும் அந்த பீரியடில் இருந்த எல்லாருமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்ததுனால மட்டும்தான் நமக்கு இந்தியா ஃப்ரீடம் வந்து 1947 நம்ம கிடச்சிச்சு, August 15 அன்றைக்கி, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஒரு பிஃபோர் 2000 லாஸ்ட் 20 இயர்ஸ் பிஃபோர் வரைக்குமே இங்கே இருந்தவங்க எல்லாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்ததுனால மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ஒரு பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட்டை சர்வே பண்ண முடியும். பட் இனி நம்ம ஃப்யூச்சரில் நம்மளும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு தேவை வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி, ஓகேவா. ஸோ அதை நோக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு இந்தியாவில் பொறுத்த அனைவருக்குமே அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.